வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு புது விஷயத்தோட தான் வந்திருக்கேன். ஸோ இது வந்து தங்க முதலீடு. இந்த தங்க முதலீடு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த பிசிக்கல் கோல்டு பத்தி தெரியும். நம்ம நார்மலா கடையில போய் வாங்குறது. நெக்ஸ்ட் வந்து செவரன் கோல்ட் பாண்ட்ஸ்ன்னு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு. ஸோ இத பத்தியும் நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ETF மூலியமா நம்ம கோல்டு எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு பிசிக்கல் கோல்ட பார்க்கலாம். இதோட பியூரிட்டியை பத்தி நம்ம கடையில என்ன அவங்க சொல்றாங்களோ அதை வச்சு தான் நம்ம நம்பி வாங்குறோம். நெக்ஸ்ட் இது எங்க வாங்குறோம்னா ஜுவல்லரி ஷாப்ல தான் நம்ம ரெகுலரா வாங்குவோம். இது வந்து எவ்வளவு நம்ம கிட்ட பணம் இருக்கோ அவ்வளோக்கு வாங்குவோம். இதுக்கு லாக்கிங் பீரியட்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் அகைன் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் யாரும் எதுவும் கொடுக்க போறது இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸும் வைப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15% மேக்கிங் சார்ஜஸும் 3% ஜிஎஸ்டியும். நீங்க 1 lakh கொடுத்து கோல்டு வாங்குறீங்கன்னா அந்த நகையை கடையில இருந்து வெளில எடுத்துட்டு வரும்போதே உங்களுக்கு 18%, அதாவது 18,000 உங்களுக்கு போயிடும். ஸோ வெறும் 82,000 தான் அந்த நகையோட விலை. ஃபியூச்சர்ல நீங்க எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணி வச்சு உங்களுக்கு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மேல போதோ அப்பதான் அந்த நகையோட மதிப்புன்றது இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி நீங்க ரெகுலர் யூஸ்க்கோ இல்ல நீங்க வாங்கி லாக்கர்ல வச்சுக்கிறதுக்கோ யூஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். பட் ஆனா உங்களுக்கு நகையை வாங்கி வெளில எடுத்துட்டு வந்தாலே உங்களுக்கு 18,000 போயிடும். 82,000 தான் நகையோட வேல்யூவே. 1,00,000க்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அண்ட் அகைன் இது வந்து சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க். ஸ்டோரேஜ்னா உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி பீரோலையோ இல்லை பேங்க்லயோ லாக்கர்ல வைக்கணும். ஸோ இதுதான் வந்து பிசிக்கல் கோல்டோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம செவரன் கோல்ட் பாண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். இது ஹைலி டிரான்ஸ்பரன்சி தான். இது எங்க வாங்கலாம் அப்படின்னா உங்களோட நேஷனலைஸ் பேங்க்ல இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்கலாம். மினிமம் 1 கிராம் தான் இது நீங்க வாங்கணும். ஸோ 6,600 வரும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து லாக்கிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இதை நீங்க ஹோல்டு பண்ணணும். அண்ட் நீங்க எப்போ வேணும்னாலும் இதை நீங்க சரண்டர் பண்ணிட்டு என்கேஷ் பண்ணிக்கலாம். இது எப்போ வாங்க முடியும் அப்படின்னா ஆர்பிஐ வந்து எப்பப்பெல்லாம் வந்து செவரன் கோல்டு பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்றாங்களோ, ஒரு வருஷத்துக்கு 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ ரிலீஸ் பண்றாங்க. அந்த டைம் மட்டும்தான் இந்த செவரன் கோல்டு பாண்ட்ஸ் நீங்க வாங்க முடியும். அண்ட் இந்த செவரன் கோல்டு பாண்ட்ஸுக்கு அவங்களே என்ன பண்றாங்கன்னா எவ்ரி 6 months 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கு. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 8 இயர்ஸ் நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா இதுக்கு கிடையாது. இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். டாக்ஸேஷன் பர்பஸ்க்காக நீங்க வாங்குறதா இருந்தால் எஸ்ஜிபி நீங்க வாங்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஜிஎஸ்டிலாம் எதுவும் இல்லை. அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்டிஃபிகேட் தான், ஒன்றும் யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்டா இருக்கிற இந்த ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் வந்து எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுவும் ஹைலி டிரான்ஸ்பரன்சி தான். இது எங்க வாங்கணும் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க வாங்கலாம். நிறைய பேர் ஜீரோதா அந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அது மூலியமா எப்படி வாங்குறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட மினிமமே உங்களுக்கு சப்போஸ் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல 60 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 60 ரூபா வச்சே நீங்க இதை நீங்க வாங்கலாம். இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு வந்து இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.01 யூனிட் உங்களுக்கு இந்த 60 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இதுக்கு லாக்கிங் பீரியட் அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். எப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் இதை நீங்க வித்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் அகெயின் உங்களுக்கு ஜிஎஸ்டிலாம் கிடையாது. இது உங்க டிமேட் அக்கௌண்ட் தான் இருக்கு. அதனால யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ETF என்னென்ன ETFலாம் வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு பீஸ், அதை நிப்பான் கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க டைப் பண்ணீங்கனாலே வந்துடும். நெக்ஸ்ட் SBI மூலியமாவும் நீங்க கோல்டு பீஸ் வாங்கலாம். ICICI மூலியமா வாங்கலாம். HDFC மூலியமா வாங்கலாம். கொட்டாக் மூலியமா வாங்கலாம். இதோட ஆவரேஜா உங்களுக்கு லாஸ்ட் 1 இயர் எப்படி எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதோட ரிட்டர்ன்ஸ். ஏன்னா குளோபல் மார்க்கெட் வந்து சரியில்லை. ஏன்னா உங்களுக்கு யுக்ரைன் ரஷ்யா வார் அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எக்கனாமிக் டவுன் ஆகும்போது கோல்டு விலை ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு லாஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ உங்களுக்கு நீங்க வாங்குறீங்க விற்கிறீங்க, இதுக்கு நடுவில் எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு அப்படின்லாம் கூட உங்களுக்கு கேள்வி வரலாம். அப்படின்னும் போது உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இவ்வளவுதான் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே ஆக்சுவலா. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ICICI வாங்குறீங்கன்னா 0.50% தான் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஓவராலா வந்து மார்க்கெட்ல கோல்டு ரேட் என்னன்றது பாத்தீங்கன்னா நேத்தோட ரேட் வந்து 6,600. இதுதான் உங்களுக்கு 2030ல 10,000 போறதுக்கான ப்ரிடிக்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் அகைன் இந்த 24 கேரட் கோல்டு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 10 கிராம் ரேட் பாத்தீங்கன்னா 72,720 இருக்கு பாத்தீங்களா. இதுதான் வந்து ஃபியூச்சர்ல 1 lakh போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கமிங் 2030ல
ஆல்மோஸ்ட் நம்மளோட 1 கிராம் ரேட் வந்து 10,000 கண்டிப்பா போகும். ஸோ அதுக்கான இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வெர்சஸ் கோல்டு மார்க்கெட், அதாவது வேர்ல்டு வைடு எப்பப்பெல்லாம் எக்கனாமிக் டவுன் ஆகுதோ அப்பப்பெல்லாம் கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸா இல்லை லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்க பார்த்துக்கலாம் இது மூலியமா. நெக்ஸ்ட் இது நம்ம வந்து எப்படி இந்த கோல்டு பீஸை வாங்குறதுன்றத காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஜீரோதா அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, இல்லைனாலும் நீங்க ஓப்பன் பண்ணலாம். இப்போ எல்லாமே ஃப்ரீ தான். டிமேட் அக்கௌண்ட் இல்லை வேற எதனா டிமேட் அக்கௌண்ட் ப்ரோக்கரேஜ் மூலியமா ஓப்பன் பண்ணாலும் நீங்க பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல சர்ச்ல போய் நீங்க கோல்டு பீஸ் டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்க பைல போயிட்டு நீங்க ஒன்னுன்னு போட்டீங்கன்னா, ஒன்னுன்றது ஒரு 0.01 யூனிட். ஸோ 60 ரூபாய் தான். நீங்க பை பண்ணீங்கன்னா இதான் அதோட சார்ஜஸ். ஸோ எப்போ இது வந்து உதாரணத்துக்கு நீங்க ஹோல்டு பண்ணி ஒரு 5 இயர்ஸ்ல இதோட வேல்யூ வந்து 100 ரூபாய் ஆகுதோ 200 ரூபாய் ஆகுதோ, உங்களுக்கு உங்களுக்கு அந்த டைம்ல தேவைப்பட்டா நீங்க செல் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம் கேஷ். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியஸ்ட் வே ஆஃப் பையிங். இன்னொன்று மெயினா இதோட ரீசன், இது ஏன்னா இன்சிஸ்ட் பண்றேன்னா 60 ரூபாய் வச்சு கூட நீங்க கோல்டை வாங்கலாம். ஸோ இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ நான் சொல்றதுக்கு வந்தேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா கேள்வி எதனா இருந்தா நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ லாஸ்ட் 26 ஒரு வீடியோ போட்டேன். செகண்ட் வீடியோ வந்து 27th போட்டேன். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆக்சுவலி. ஸோ 300 லைக்ஸ் மேலே வந்துருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க லைக்ஸ் போட்டிங்களோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் யாரெல்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இன்னும் யாரும் பண்ணாதீங்கன்னா பண்ணுங்க. ஸோ இது வந்து நார்மலா வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கான சேனல் கிடையாது, ப்ரொடக்டிவிட்டிக்கான சேனல். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காக இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ இந்த சேனல் பொறுத்தவரைக்கும் அந்த ரீசனுக்காக தான். ஸோ உங்களுக்கு நான் 26 ஒரு வீடியோ போட்டேன், என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்படிலாம் போகுதுன்றது. இப்போ சில இதெல்லாம் பெர்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோவோட கிளிப்பிங்ஸும் காமிக்கிறேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மந்த்லியில பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பிரேக் அவுட். ஸோ 306 டார்கெட் வந்து இது வந்து 4th டார்கெட், 3rd டார்கெட், இது 4th டார்கெட். ஸோ இந்த லெவல்ஸ்ல நீங்க வாங்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து 27th போட்ட வீடியோ. 26th வந்து மார்க்கெட் எங்க இருந்தது, 27th மார்க்கெட் எங்க போச்சு, 28th மார்க்கெட் எங்க போச்சுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 26 நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது மார்க்கெட் வந்து 30.28ல இருந்தது. 27th வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க 30.63ல இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் 3rd டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 4th டார்கெட் தான். ஸோ உங்களுக்கு நார்மலா இந்த 26 நான் சொன்ன வீடியோ பார்த்து யாரெல்லாம் வாங்கினீங்களோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஹோல்டு பண்ணலாம் நீங்க பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா 3rd முடிஞ்சு 4th போகுது. லெவல்ஸ் ஏற்கனவே நான் வீடியோல காமிச்சிருக்கேன். ஸோ நீங்க ஒன்றும் இல்லை 26 லாஸ்ட் வெனஸ்டே இந்த ஸ்டாக் ரிலையன்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா 2 நாள்ல பார்த்தீங்கன்னா 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2 நாள்ல நீங்க எந்த முதலீடு உலகத்துல எந்த மூலையில போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் 4%லாம் 2 நாள்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பவரு. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஃபண்டமெண்டலா நான் இங்க பேச வரல. ஸோ டெக்னிக்கலா எவ்வளோ போகுது எங்க போகுதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அன்னைக்கு போட்ட வீடியோவும் இன்னைக்கு நான் காமிக்கிற 28 அதாவது பிப்ரவரி மார்க்கெட் முடிஞ்ச வீடியோவும் நீங்க கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா HDFC சொல்லியிருந்தேன், அதையும் நான் வந்து 26 என்ன சொன்னேன்றத ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் ரீச்டு, 4th இருந்து இது 5th ஆக்சுவலா. அகைன் நீங்க பாத்தீங்கன்னா லைனா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து தயவுசெய்து ட்ரேட் எடுக்காதீங்க, மார்க்கெட் கண்டிப்பா கீழே வரும். ஸோ நீங்க 26 வீடியோ பார்த்துருப்பீங்க, HDFC பத்தி கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். அகைன் 28 மார்க்கெட் ஃப்ரைடே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அந்த 2 நாள் என்ன நடந்தது பாருங்க. சொன்ன மாதிரி மார்க்கெட்டு மேல ஓவரால் ட்ரெண்டை முடிச்சுட்டு அப் ட்ரெண்டை முடிச்சுட்டு திருப்பி டவுன் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் 1.29%. அகைன் 2 டேஸ்ல HDFC பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இது இப்போ கீழே ஆயிருக்கும் போது நம்ம கீழே மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் பண்ணியும் நீங்க பை பண்ணலாம்.
ஸோ நார்மலா எல்லாருக்குமே பை பண்ணி தான் செல் பண்ணணுன்றது தெரியும். இது வந்து செல் பண்ணியும் நீங்க பை பண்ணலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து செல் பண்ணி பை பண்றது கொஞ்சம் ஹைலி ரிஸ்க். அது நீங்க பை பிராக்டிஸ்லோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லயோ வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்க பை பண்ணி செல் பண்ண பழகிக்கோங்க. ஸோ அதுதான் எப்பவுமே லாங் லைஃப்க்கு நல்லது. ஸோ நான் சொல்ல வந்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அகெயின் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ, நல்ல ஒரு டாபிக்கோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.